ஃபர்ஸ்ட் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ற ஃப்ரெஷர்ஸ் வேரியஸ் ரீசன்னால அந்த கம்பெனில இருந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் நடக்குது. இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், இதை எப்படி சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோல சொல்றேன். 90% அப்ஸ்காண்ட் ஆகிற கேண்டிடேட்டுக்கு மேஜரா வர ப்ராப்ளம் அவங்க இபிஎஃப் மார்க்கிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வேற ரோல் கிடைச்சிச்சுன்னா நீங்க சேம் டே அப்ஸ்காண்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் டே ஜாயின் பண்ணுவீங்க. ஆனா அந்த கம்பெனி அந்த மந்தோட எண்ட்ல தான் உங்களுக்கு இபிஎஃப் கான்ட்ரிபியூஷனையும் பே பண்ணி உங்களுக்கு டேட் ஆஃப் எக்ஸிட்டை மார்க் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனிக்கும் செகண்ட் கம்பெனிக்கும் ஒரு ஓவர்லாப்பிங் ஆகும். இப்போ உங்களோட செகண்ட் கம்பெனில உங்களுக்கு எந்த இஷ்யூ வராது. தேர்ட் கம்பெனி ஒரு சின்ன கம்பெனியா இருந்தாலும் உங்களுக்கு இஷ்யூ வராது. ஸ்கிரீன்ல தெரியல இந்த டாப் எம்என்சில நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த இஷ்யூ வரும். இந்த ஓவர்லாப்பிங்னால உங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நெகட்டிவா வரும். பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனியோட பாலிசியை தான் அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் ஹோப் தர விஷயம் என்னன்னா, எல்லா கம்பெனிலும் இந்த மாதிரி பாலிசி ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்க டாப் எம்என்சில வந்து இந்த பாலிசி ஃபாலோ பண்றாங்கன்னா அங்க நீங்க உள்ள என்ட்ரி ஆக முடியாது. நீங்க உங்க ஃபர்ஸ்ட் கம்பெனில உங்க இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க உங்களை ஹையர் பண்ணுவாங்க. அதர் தென் மற்ற கம்பெனிஸ் அவங்களோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல அவங்க பாலிசில இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னா உங்களை ஹையர் பண்ணுவாங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.